நபித்துவம் கிடைக்கப்பட்டதுக்கு பின்னால் அந்த காஃபிர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். மறுக்கின்ற பொழுது அந்த காஃபிர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, உங்களை நாம் நபியாக, முஹம்மதை நபியாக ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இதோ இருக்கிறது சந்திரன், அந்த சந்திரன் அந்த நிலா இரண்டாக பிளக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சைக்கினை செய்தார்கள், விரல்களினால் சைக்கினை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவின் பிரகாரம் அந்த சந்திரன் நிலா பிளக்குகிறது. அதிலே ஒரு பகுதி அபு குபைஸ் என்று சொல்லுகின்ற மலைக்கப்பால் பேட்டி நிற்கிறது, விளங்குகிறது, இரண்டாக பிளக்குகிறது. இதை குர்ஆன் சொல்லுகிறது, இக்தரபத்திஸ் ஸாஅ வன்ஷக்கல் கமர், அதாவது மறுமையின் நாள், யுக முடிவு நெருங்கி விட்டது, சந்திரன் பிளந்து விட்டது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த காஃபிர்கள் இது ஒரு கேளிக்கையாக எடுத்து இது ஒரு சூனியம் என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதையும் அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இந்த சூரியன் பிளந்த விடயத்தை சயின்டிஸ்ட்மார்களுடைய கருத்து என்னவென்று தெரியுமா? 1969 ஆண்டு இந்த சந்திரன் பிளந்த விஷயத்தை ஆராய்ச்சி செய்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அமெரிக்காவுடைய நாசாவுடைய அந்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். அதை அப்படியே எல்லா பக்கத்திலேயும் அதை அழகாக புகைப்படம் எடுக்கிறார்கள். சந்திரனை புகைப்படம் எடுத்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்திலே சந்திரன் பிளந்திருப்பதை அமெரிக்காவுடைய நாசா அங்கே உறுதிப்படுத்துகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, ரிப்போர்ட்டர் என்று சொல்லுகின்ற அமெரிக்காவுடைய மாத இதழ் ஒன்றிலே இதை அந்த கட்டத்தில் வெளியாக்கி இருந்தார்கள். சகோதரர்களே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது கியாமத் நாளின் அடையாளம், அவர்களுடைய மௌத் கியாமத் நாளுடைய அடையாளம், மரணம் கியாமத் நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கு அடையாளம், சந்திரன் பிளக்கப்பட்டது கியாமத் நாளின் அடையாளம்.